நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 25வது மூவி இப்போ சுதா கங்கராவோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்கமிங் டேஸில் வெளியாக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. படத்தோட டைட்டில் பராசக்தின்னு வெளியாக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. படத்தில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன் மற்றும் அதர்வாலா நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் சுதா கங்கராவோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயனோட 25வது மூவியோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அடுத்த அப்டேட்டாக இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணால் அப்கமிங் டேஸில் வெளியாகலாம். படத்தோட டைட்டில் பராசக்தின்னு நியூஸ் வந்திருக்கு. நடிகர் சித்தார்த், மாதவன், நயன்தாரா நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க டெஸ்ட் படம் எடுத்து முடிச்சு ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறதா கூட நியூஸ் வந்துட்டு இருந்தது. படம் இப்போது மே மாதம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு ஓடிடியில் அஃபிஷியலாக 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. திருமாணிக்கம் படம் ஜி5 ஓடிடி தளத்திலையும், த ஸ்மைல்மேன் படம் ஆஹா தமிழ் ஓடிடி தளத்திலையும் ரிலீஸ் ஆகி இப்போ அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் ஆகுது. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆகுது. படம் ஏற்கனவே சென்சார் ஆயிடுச்சு. படம் இப்போ ரீசென்சார் ஆகி 4 நிமிஷம் ஆன் பண்ணியிருக்காங்க. படம் 2 hours 34 minutes கிட்ட தியேட்டரில் ரன் ஆகிறதா இருக்குது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் பிப்ரவரி 6 படம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டாக தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சன்னி தியோல் நடிப்பில் ஜாட்ன்ற பேன் இண்டியா படம் கம்மிங் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் ஒரு ஆக்ஷன் படம். ஏற்கனவே தமிழ் சினிமாவில் குட் பேட் அக்லி மற்றும் இட்லி கடை இந்த 2 படமும் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இந்த தேதியிலேயே ஏப்ரல் 10 ஜாட்ன்ற பேன் இண்டியா படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மலையாள நடிகர் பிருத்திவிராஜோட இயக்கத்தில் மோகன்லால் மற்றும் டொவினோ தாமஸ் அவர்கள் நடிக்கும் அடுத்த படம் லூசிஃபர் 2 படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் ஜனவரி 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 26 ஈவினிங் 7:07க்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தளபதி விஜயோட 69வது மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் கம்மிங் ஜனவரி 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. டைரக்டர் எச் வினோத்தோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் இல்லாமல் படம் அக்டோபர் மாதம் ரிலீஸில் இருந்து 2026 பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கிறதா கூட நியூஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கில் ரிலீஸ் தேதி அக்டோபர்லேருந்து மாற்றுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். புஷ்பா 2 படத்தோட ஓஎஸ்டி நாளைக்கு வெளியிடுறதா சாம் சிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு புஷ்பா 2 படத்தோட ஓஎஸ்டி அதாவது ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதா இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண சாம் சிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. படம் இந்தியாவில் இன்னும் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை. இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஓடிடி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் தான் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஐடென்டி படம் இப்போ அஃபிஷியலாக 28 நாள் கழிச்சு ஜி5 ஓடிடி தளத்தில் ஜனவரி 31 அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸான தமிழ், தெலுங்கு, கன்னடா மற்றும் மலையாளம் இந்த 4 லாங்குவேஜில் ஜனவரி 31ஆம் தேதி ஜி5ல் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது.